அப்படிப்பட்ட நட்சத்திரம் நீ பிரகாசிக்க முடியாது. தேவனையோ ஊழியக்காரர்களையோ துக்கப்படுத்தி நீ பிரகாசிக்க முடியாது. ஒருத்தத்தை பார்த்து சொல்லுங்க எல்லாம், தேவனை ஊழியக்காரரை துக்கப்படுத்தி நீ பிரகாசிக்க முடியாது. நீ எட்டியான நட்சத்திரம். கரங்களை கொட்டியான நாமமாய் பற்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்ப எப்படி நட்சத்திரமா இருக்க வேண்டும்? சோத்திர சில நட்சத்திரங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். சங்கீதம் 148 சோத்திர 3வது வசனத்தை சூரியன் சந்திரனே கவிங்க மறுபடியும் வாசி 3. சூரியன் சந்திரனே அவரை துதியுங்கள். அந்த சூரியனும் சந்திரனும், சூரியனும் துதிக்கணும், சந்திரனும் துதிக்கணும். அடுத்து நட்சத்திரங்களும் என்ன செய்யணும்? துதிக்கணும். தேவ பிள்ளைகள், நீங்கள் ஆராதனையில தேவனை துதிக்கணும். அப்ப